கோவை குனியமுத்தூர் பகுதியில் கனமழை காரணமாக வேப்பமரம் சாய்ந்ததால் மின்கம்பம், சுவர் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், அங்க சேத விவரம் என்ன? கோவையில் ரெட் அலர்ட் தரப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது இடைவிடாது மழை பொழிந்து வருகிறது. குறிப்பாக இந்த மழையின் காரணமாக சில இடங்களில் மரங்கள் விழுந்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை குனிமுத்தூர் பகுதியில் மின்னகர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் சுவர் மீது வேப்ப மரம் விழுந்தது. இந்த மரம் விழுந்த பொழுது அருகாமையில் இருந்த மின் கம்பமும் சேதமடைந்திருக்கின்றன. அந்த மின்கம்பம் சேதமடைந்த உடனே மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மின்சாரம் நிறுத்தப்பட்டு மரங்கள் அனைத்தும் வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுவரும் விழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அங்கு இருந்து சில நாய்க்குட்டிகளும் 8 நாய்க்குட்டிகள் அங்கே இருந்தன. அந்த நாய்க்குட்டிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது. கோவை குனிமுத்தூர் பகுதி மட்டுமல்லாமல் கோவை மாநகர் மற்றும் புறநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ஆங்காங்கே மரங்கள் விழுந்திருக்கின்றன. அதனை தீயணைப்புத்துறை வீரர்கள் அவ்வப்போது அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபடுகின்றார்கள். கோவை குனிமுத்தூர் பகுதியில் இந்த சம்பவம் நடந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக மின்தடை என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த மரம் என்பது முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது. இது போன்று எங்கேயும் மரங்கள் விழுந்தால் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், அவர் தெரிவிக்கப்படும் பட்சத்தில் உடனடியாக அந்த மரங்கள் அப்புறப்படுத்த பணிகள் ஈடுபடுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் சில தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஏற்கனவே பழுதாகி இருக்கக்கூடிய மரங்களையும் அகற்றப்படும் என்பது தீவிரமாக நடந்து வருகிறது. மோகன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.